வணக்கம் கைஸ், உங்கள் எம்ஜே பவி. என்னுடைய சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி கொண்டு பாருங்க. இப்போ நாங்கள் வீடியோக்கு போவோம். ஸ்ரீலங்கா, சிம்பாப்வே, பாகிஸ்தான் இந்த மூன்று அணிகளும் மோதுகின்ற இந்த ட்ரை சீரீஸான இந்த T20 தொடர் இன்றைய தினம் ஸ்ரீலங்கா டீம் வெளியேறுவாங்களா, இல்லாபடி பாகிஸ்தானுக்கும் சிம்பாப்வேக்கும் அடித்து உள்ளே நுழைவார்களா என்ற ஒரு கேள்வி ஒரு ஆச்சரியக்குறியுடன் ஒரு கேள்விக்குறியுடனாகவே இருந்தது. இது அனைத்துக்கும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பிளேயர்ஸ், மற்றது நம்மளுடைய ஓப்புனர் குட்டி சங்கான்னு தான் சொல்லணும், இவரை வர்ணிக்கணும். மிகவும் ஒரு சிறந்த ஒரு கிரிக்கெட்டர் தான் நம்முடைய பதும் நிஷங்க. இந்த போட்டியை தனித்து நின்று இந்த போட்டியை கொண்டு சென்றிருந்தார் என்றுதான் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். மச்சில் அணிக்கு என்ன நடந்திருக்கு பாருங்க. 146 ஓட்டங்களுக்கு 5 இலக்கு இழக்கிறாங்க நம்மளுடைய சிம்பாப்வே அணி. அதிகபட்சமாக நம்முடைய சிம்பாப்வே அணி சார்பாக அடித்தது ஸ்ரீகந்தர் ராசா 37 ஓட்டங்களும் ரஷின் 37 ஓட்டங்களும் அடித்திருந்தாங்க. இருவரும் தலா 5 பவுண்டரிஸும் ஒரு சிக்ஸரும் வந்து இருவருமே அடிச்சிருந்தாங்க குறிப்பிட கொள்ளலாம். சரி, ஸ்ரீலங்கா பந்து வீச்சாளர்கள் சார்பாக மகேஷ் தீக்ஷண 2 இலக்குகளையும், தசுல் ஷனக்க 4 ஓவர்கள் வீசி 36 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு இலக்கையும், பனிந்து வசரங்க 4 ஓவர் வீசி 23 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 இலக்குகளையும் எடுத்திருந்தார். ஆனா கடந்த போட்டியில மிகவும் சிறப்பாக வனிந்து வசரங்காவுக்கு ஈக்குவலாகவே வீசி இருந்தாரு நம்முடைய விஜயகாந்த் யாஸ்கான். 4 ஓவர்கள் வீசி 28 ஓட்டங்கள், 7 எக்கானமி. அதே மாதிரி வனிந்து வசரங்கவும் 4 ஓவர்கள் வீசி 28 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 7 எக்கானமிக்குள்ள வீசியிருந்தாங்க. இருவருமே சிறந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா மகேஷ் தீக்ஷனை உள்ள கொண்டு வந்து நம்மளுடைய வியாஸ்காந்த வெளியே விட்டுருந்தாங்க. காரணம் என்னவோ தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் ஸ்ரீலங்கா டீமோட துடுப்பாட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. ஸ்ரீலங்கா டீமோட ஓப்பன் வரிசையும் மிடில் ஆர்டர் வரிசையும் ஸ்ரீலங்காவுக்கு இந்த சீரீஸில் ஒழுங்காக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்றது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். அந்த வரிசையில் நம்முடைய பதும் நிஷங்க நான் நிற்கிறேன், வலிமையாகவே நான் தானே நிற்கிறேன், இன்றைக்கு நானே நிற்கிறேன்ற மாதிரி 98 ஓட்டங்களை 58 பந்துகளில் 4 சிக்ஸர்கள் 11 பவுண்டரி என்று அடித்து இந்த போட்டியை 98 ஓட்டங்களை தன்னந்தனியாக விளாசி இருந்தார். அவர் ஒரு சதத்தை இழந்திருந்தார் என்று தான் சொல்லணும். கமில் மிஷாரா 12 ஓட்டங்கள் 15 பந்துகள்ல, குஷல் மெண்டிஸும் இவரோட சிறந்த ஒரு இணைப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். 25 ஓட்டங்களை குஷல் மெண்டிஸ் விளாசி இருந்தார் என்றது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். எல்லாமே ஒரு பக்கம் பரவாயில்ல போகட்டும். ஆனால் ஸ்ரீலங்கா டீம் பாகிஸ்தானுக்கு நல்ல ஒரு எக்கனாமிக் ரன் ரேட்ல அடிக்கணும். அதே மாதிரியே பாகிஸ்தானோட தோத்தாலும் நெருங்கி வந்து தோக்கணும். அப்ப ஸ்ரீலங்காவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த ரை சீரீஸ் ஃபைனலுக்கு போறதுக்கு. பார்ப்போம், நீங்க சொல்லுங்க, ஸ்ரீலங்கா டீம் ஃபைனல் போவாங்களா போக மாட்டாங்கன்றத கொம்மல சொல்லுங்க கைஸ். டட்டா, உங்கள் எம்ஜே பவி. மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண லைக் கைஸ். டட்டா.